வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குரிய அந்த புக்கில் இருந்த கண்டென்ட் வந்து கோஆப்ரேட்டிவ் புக்கில் இருக்கவங்கள அந்த கண்டென்ட் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் இப்போ அதில் கண்டினியூ பண்ணலாம் நம்ம விட்டதுலேருந்து. ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்டில் பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கிளாஸஸுமே பார்த்துட்டு கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் நம்ம ஸ்க்ரீனில் இருக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம பார்க்கலாம். மனிதவள மேலாண்மை. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, மனிதவள மேலாண்மை, உற்பத்தி மேலாண்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம், நிர்வாக மேலாண்மை பார்த்தோம். அதில் இப்போ அடுத்ததாக மனிதவள மேலாண்மை. மனித வளம் ஒரு மேலாண்மைக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு கண்டென்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு நிறுவனத்தில் மேல்நிலை, இடைநிலை, கீழ்நிலை போன்ற மேலாண்மை நிலையில் உள்ள பணியாளர் சக்தியை மனித வளம் என்பதை குறிக்கிறது. ஓகேங்களா? ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மேலாண்மை நிலையில் இருக்க பணியாளர்கள் எல்லாமே மேலே இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் ஒரு லாஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பணியாளர் முதற்கொண்டு மிக அதிகாரம் படித்த பணியாளர் வரையும் இருக்கிற ஒரு நிறுவனத்தில் இருக்க எல்லா பணியாளர்களுமே மனிதர்களாக தானே இருப்பாங்க. அதை தான் சொல்கிறாங்க. அதை தான் மனித சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதை தான் மனித வளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்குகளை அடைவதற்கு பணியாளர்களின் ஆற்றலை எளிதாக பயன்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்படும் பணியை மனிதவள மேலாண்மை என்று வரைவிலக்கணம் கொடுத்தவர் ஜவான் சீவிச் மற்றும் க்ளூயிக்கின் ஆகியோர். ஓகேங்களா? இப்போ மனிதவள மேலாண்மை பற்றி வரைவிலக்கணம் கொடுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவான் சீவிச் மற்றும் க்ளூயிக்கின். மனிதவள மேலாண்மைக்கு வரைவிலக்கணம் வழங்கியவர்களின் பெயர் அதே தான், ஜவான் சீவிச் மற்றும் க்ளூயிக்கின். அப்புறம் டிக்கர்ஸ் மற்றும் மயர்சின், இவங்களையுமே சொல்லுவாங்க. மொத்தம் 4 பேருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மனிதவள மேலாண்மையின் பணிகளை மேலாண்மை சார்ந்த பணிகள் மற்றும் இயக்கம் சார்ந்த பணிகள் என பட்டியலிடலாம். இப்போ ஒரு மனிதன் ஒரு நிறுவனத்தில் செய்யக்கூடிய பணிகளை மேலாண்மை சார்ந்த பணி, இயக்கம் சார்ந்த பணின்னு பட்டியலிடலாம்னு சொல்கிறாங்க. நபர்களை முயன்று பெறுதல், மனிதவள மேம்பாடு, இழப்பீடு, மனித உறவுகளை நிர்வகித்தல், மனிதவள மேலாண்மையின் ஆற்றல் மிக்க தன்மையை அளத்தல் ஆகியவை மனிதவள மேலாண்மையின் இயக்கம் சார்ந்த பணிகளாகும். ஓகேங்களா? அதாவது மனிதவள மேலாண்மையோட இயக்கம் சார்ந்த பணி அப்படி என்னன்னா, மனிதர்களை ஃபஸ்ட்டு நபர்களை முயன்று பெறுதலாம். மனிதர்களை நம்ம செலக்ட் பண்ணுறோம், அவங்கள மேம்படுத்துகிறோம். ஓகேங்களா? அந்த தொழிலில் அவங்கள மேம்படுத்துகிறோம். அப்புறம் இழப்பீடு, மனித உறவுகளை நிர்வகித்தல், அதாவது அவங்களுக்கு ஏதாவது லாஸ் ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி அவங்களுடைய கூட ஃபேமிலியவே என்ன சொல்கிறது, இப்போ ஒரு நிறுவனத்தில் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபேமிலிக்குரிய அந்த ஃபேமிலிக்குரிய அவங்க யூஸ் பண்ணுற பொருள் முதற்கொண்டு எல்லாமே இவங்களுடைய சம்பளத்தில் தான் கிடைக்கும். அப்போ அந்த நிறுவனம் தான் அவங்க குடும்பத்தையே இது பண்ணுற மாதிரி. கரெக்டாக? ஸோ நம்ம ஒர்க் பண்ணுற இடம் தான் நம்மளுடைய காட் மாதிரி. அதுதான் நம்மளுக்கு சாப்பாடு தர்றது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மனிதவள மேலாண்மையின் ஆற்றல் மிக்க தன்மையை அளத்தல், இதெல்லாமே மனிதவள மேலாண்மையோட இயக்கம் சார்ந்த பணிகள். டேல் எஸ் பீச் என்பவர் கருத்துப்படி, குறிப்பிட்ட ஒரு நோக்கத்திற்காக மக்கள் அறிவையும் ஆற்றலையும் பெருகும் வகையில் அமைக்கப்பட்ட நடைமுறையே பயிற்சி அளித்தல். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ட்ரைனிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒருத்தரும் நம்ம செலக்ட் பண்ண பிறகு பணியாளர் நியமனத்துக்கு அப்புறம் நம்ம மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது நம்ம செலக்ட் பண்ண அந்த பணியாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேல்யூபிள் ஒர்க் அப்படின்னா அது பயிற்சி தான், ட்ரைனிங் கொடுக்குறது தான். அப்போ தான் அவங்க அந்த ஒர்க்கில் ரொம்ப இம்ப்ரூவ் ஆவாங்க, இன்வால்மெண்ட்டும் ஆவாங்க. ஓகேங்களா? பயிற்சி அளித்தல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு, பணியாளர்களுக்கு வழங்கும் வீட்டு வசதி, கல்வி வசதி, போக்குவரத்து வசதி, மருத்துவ படிகள் போன்றவற்றை இணைப்பு பயன்கள் என்று அழைக்கலாம். பணியின் பயன்கள், மறைமுக பயன்கள், சம்பளம் இல்லா பயன்கள். ஓகேங்களா? அதாவது பணியாளர்களுக்கு அதாவது ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் வச்சு கொடுக்குறது, அவங்க பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் கொடுக்குறது, அவங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்குறது, இந்த அவங்களுக்குடைய ஹெல்த் கேர் அந்த இதெல்லாம் நம்ம பண்ணுறோம்ல, லோன் பண்ணுறது, அது எல்லாமே இணைப்பு பயன்கள் சொல்கிறோம். ஓகேங்களா? இதுதான் பணியின் பயன்கள், மறைமுக பயன்கள், சம்பளம் இல்லா பயன்கள்னும் பயன்களை வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 5th யூனிட் பாருங்கள். கூட்டுறவு மேலாண்மை எந்த வகை பிரிவினரை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது அப்படின்னா, கூட்டுறவு மேலாண்மை அப்படின்றது பணியாளர் எந்த பிரிவினரை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறதுனா, தலைவர், துணைத் தலைவர்கள், நிர்வாகஸ்தர்கள், அதாவது உறுப்பினர்கள்,
அப்புறம் அலுவலக நிர்வாகம், கூட்டுறவுத்துறை அலுவலர்கள். இதுதான் அதாவது இதை கரெக்டான வே. ஃபஸ்ட்டு ஒரு தலைவர் இருப்பாங்க, அடுத்த துணைத் தலைவர், அடுத்து நிர்வாகஸ்தர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஃபஸ்ட்டில் இந்த தலைவர், துணைத் தலைவர், நிர்வாகஸ்தர்கள் 3 பேர் இம்பார்ட்டன்ட். அடுத்து அவங்க கூட மெம்பர்ஸ். ஓகேங்களா, உறுப்பினர்கள். அதுக்கடுத்து அலுவலக நிர்வாகம், ஆஃபீஸ் ஒர்க்கு. அதுக்கடுத்து கூட்டுறவுத்துறை அலுவலர்கள். அதுக்கடுத்து ஒர்க் பண்ணுற எல்லா லேபர்ஸும் சேர்ந்து வருது. ஸோ இந்த ஆர்டரில் தான் கூட்டுறவு மேலாண்மை அப்படின்றது நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க. சங்க உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகம் என்பது, இப்போ சங்க உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகம்னா தலைவர், துணைத் தலைவர், நிர்வாகக்குழு உறுப்பினர். இதெல்லாம் ஃபஸ்ட்டில் சொன்ன கண்டென்ட் சங்க உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகம். கூட்டுறவு நிறுவனங்களில் ஜனநாயக ரீதியில் அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்படுவதை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா அதிகார பரவலாக்கல். ஆல்ரெடி சொல்லலாம், அதிகாரங்கள் ஒருத்தவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆகிடும். ஒருத்தவங்களுக்கும் அதிகாரம் கொடுக்குற மெத்தட் பேர் தான் அதிகார பரவலாக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கூட்டுறவு சங்கத்தை அமைப்பு ரீதியாக வழிநடத்தி செல்வது எதுனா பேரவை மற்றும் நிர்வாக குழு. ஓகேங்களா. ஒரு கூட்டுறவு சங்கத்தை அமைப்பு ரீதியாக வழிநடத்தி செல்வது அந்த சங்கத்தில் இருக்க ஒரு பேரவையும் அங்கே இருக்க நிர்வாக குழு ரெண்டும் தான் என்ன பண்ணுது, அவங்கள ஒரு அமைப்பு ரீதியாக வழிநடத்தி கொண்டு போகிறது. கூட்டுறவு அமைப்பில் பொது பேரவை, நிர்வாக குழு ஆகியவைகளுக்கு உரிமைகள், கடமைகள், அதிகாரங்கள், பொறுப்புகள் உண்டு என்பதன் பொருள் அதிகார பரிமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படுவது பரவலாக்கல். ஒருத்தவங்களுக்கும் ஒரு அதிகாரம் இருக்குங்களே. நிர்வாக குழுக்கும் அதிகாரம் இருக்கும், பொது பேரவைக்கு ஒரு அதிகாரம் இருக்கும், உரிமைகள் இருக்கும், கடமைகள் இருக்கும், பொறுப்புகள் இருக்கும். அதை அதிகார பரிமாற்றம், அதிகாரத்துக்குரிய வெவ்வேறு பெயர்கள். அது இவரோட உரிமை இது, இவரோட கடமை இது, இவருடைய பொறுப்பு இது அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரங்களே பல வகையாக பிரிக்கிறோம். இதை அதிகார பரிமாற்றம் சொல்லுவாங்க. கூட்டுறவு அமைப்பில் உறுப்பினர்கள், நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் சேர்ந்து சங்க முன்னேற்றத்திற்கும் செயல்பாட்டிற்கும் தீர்மான வடிவில் எடுக்கப்படும் நடவடிக்கையை எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னா பொது பேரவை நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அது முக்கியமான தலைவர்கள், முக்கியமான உறுப்பினர்கள் இணையக்கூடிய குழு பொது பேரவைன்னு சொல்லுவாங்க. அந்த பொது பேரவை நடவடிக்கை மூலமாக தான் இந்த மாதிரி தீர்மானங்கள்லாம் எடுக்கப்படுது. ஒரு கூட்டுறவு சங்கத்தில் அனைத்து அதிகாரங்களும் கொண்ட ஒரு அதிகார ஊற்று என்று எதனை குறிப்பிடுகிறதுனா பொது பேரவை தான். ஏன்னா ஒரு பொது பேரவை மூலமாக, பொது பேரவைன்றது கமிட்டி மாதிரி அது. ஓகேங்களா. ஸோ கமிட்டி அந்த பொது பேரவைன்றப்போ எல்லா முக்கியமான அந்த நிர்வாகத்தோட எல்லா முக்கியமானவங்களும் சேர்ந்து ஒரு முடிவோ ஒரு தீர்மானமோ எடுப்பாங்க. ஸோ அதுதான் இருக்கிறதுலே மிக மிக அதிகார பரவலான ஒரு செயல். அதுதான் அந்த பொது பேரவையில் எடுக்கப்படக்கூடிய தீர்மானங்களை யாராலுமே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா. அதுதான் அதிகார ஊற்றுன்னு சொல்கிறாங்க, பொது பேரவை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, ஒரு பதிவு பெற்ற கூட்டுறவு சங்கத்தின் பேரவை கூட்டம் கூட்டுறவு சட்ட விதிப்படி எப்போது கூட்டப்பட வேண்டும் அப்படின்னா நிதியாண்டு முடிந்த 6 மாதத்திற்குள்ளே கூட்டப்படணும். ஓகேங்களா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கூட்டுறவு சங்கத்தோட இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கூட்டுறவு சங்கம் ஆரம்பிக்கிறோம், அதுக்கு நம்ம ஒப்புதல் வாங்கிட்டோம். ஓகேங்களா, கவர்மெண்ட்லேருந்து. அப்போனா அதோட பேரவை கூட்டம் அப்படின்னு ஒன்று நடத்துனா அதிகார ஊற்றே அதுதான். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிளானிங் செஷன் அதுதான். ஓகேங்களா. அப்போ அந்த பேரவை கூட்டம் எப்போ நடத்தப்படும், கூட்டுறவு சட்ட விதிப்படி எப்போது கூட்டப்பட வேண்டும்னா நிதியாண்டு முடிந்து 6 மாதத்திற்குள்ளே கூட்டணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, ஒரு பதிவு பெற்ற கூட்டுறவு சங்கத்தின் பேரவை கூட்டம் கூட்டப்படுவது பற்றி கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் மற்றும் விதிகளில் எந்த பிரிவுகளில் சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னா சட்டப்பிரிவு 32 மற்றும் விதி எண் 46. இதில் தான் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பேரவை கூட்டம் எப்போ கூட்டப்படணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ 32 மற்றும் விதி எண் ரூல் நம்பர் சொல்லுவாங்களா, ரூல் நம்பர் 46. ஓகேங்களா. அடுத்து, இந்த கூட்டுறவு சங்கம் ஈட்டிய நிகர லாபத்தை பிரிவினை செய்ய கடமை எந்த அமைப்பிற்கு உள்ளது அப்படின்னா சங்க உறுப்பினர்கள், நிர்வாக குழு அடங்கிய பேரவைக்கு தான் இருக்குது. நம்ம கூட்டுறவு சங்கம் மூலமாக ஈட்டிய லாபத்தை நம்ம என்ன பண்ணுறோம், பிரிவினை செய்ய கடமை, அவங்க பிரித்து கொடுக்கணும்ல கரெக்டாக. அப்போ அந்த கடமை யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மெம்பர்ஸ்க்கும் அந்த நிர்வாக குழுக்கும் 2 பேர் சேர்ந்து அந்த பேரவைக்குரிய கடமை அதுன்னு சொல்கிறாங்க. ஒரு கூட்டுறவு சங்கத்தின் உத்தேச வரவு செலவு திட்டம், தணிக்கை அறிக்கை, ஆண்டு அறிக்கை ஆகியவற்றை எதன் மூலம் அங்கீகரித்து பரிசீலிக்கப்படுகிறது அப்படின்னா பொது பேரவை மூலமாக அங்கீகரித்து பரிசீலிக்கப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ பொது பேரவை தான் அதிகார ஊற்று கூட. ஸோ எதன் மூலமாக இந்த தணிக்கை, செலவு திட்டம் இதெல்லாமே அங்கீகரிக்கப்படுது அப்படின்னா
பொதுப்பேரவை மூலமாக தான். ஒரு கூட்டுறவு சங்கத்தில் துணை விதி திருத்தம் செய்வது குறித்த முடிவு எடுக்க வேண்டியவர் வந்து பொதுப்பேரவை, அவங்க தான். பொதுப்பேரவை தான் அந்த துணை விதி திருத்தம், ஒரு விதியோட திருத்தம் செய்யணும்னா அதில் அந்த முடிவு எடுக்கிறவங்களும் பொதுப்பேரவையை சேர்ந்தவர்கள் தான். சங்கத்தில் கூட்டப்படும் பொதுப்பேரவை கூட்டத்தினை தலைமையேற்று நடத்துபவர் தலைவர். ஓகேங்களா, மொத்தமாக ஹெட் இருப்பாங்களா, அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, பொதுப்பேரவைக்கு தலைமையேற்று நடத்துவாங்க. நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் தங்களுக்குள் ஒரு தலைவர் துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்து எந்த விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ இந்த தலைவர் துணைத் தலைவர் நிர்வாகஸ்தர்கள் இவங்க எல்லாத்தையுமே தேர்ந்தெடுக்கிறது உறுப்பினர்கள்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த உறுப்பினர்கள் எப்படி இவங்களை இப்படி தான் தேர்ந்தெடுக்கணுன்றக்கூடிய விதி எதில் இருக்குது, எந்த விதி அப்படின்னா விதி எண் 53 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, விதி எண் 53. இந்த விதி எண், சட்ட திருத்தம், அப்புறம் ஆர்டிக்கல் நம்பர் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, சங்க பணியாளர்களுக்கு கடமைகள் மற்றும் பொறுப்புகளை நிர்ணயம் செய்யும் கடமை யாருக்கு உள்ளதுன்னா தலைவர் அவர்களுக்கு தான் உள்ளது. ஓகேங்களா, அதாவது இவருக்கு இந்த கடமை, இவருடைய பொறுப்பு இதுதான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்குரிய அந்த பணியாளர்களுக்கு இந்த அவங்களோட கடமையையும் பொறுப்பையும் நிர்ணயம் செய்யும் உரிமை வந்து தலைவர் அவர்களிடம் இருக்குது. சங்கத்தின் தலைவர் நிர்வாகக்குழு நடவடிக்கையினால் நிதி வகையில் மேற்படி தண்ட கட்டண நடவடிக்கை எந்த பிரிவின் கீழ் மேற்கொள்ளப்படும். ஒருவேளை லாபம் வந்துச்சுன்னா அதை வந்து பிரித்து கொடுக்குறவங்க யாருன்னு நம்ம பார்த்தோம், உறுப்பினர்களும் நிர்வாகக்குழுவும் சேர்ந்தது. அதே மாதிரி நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு ஒர்க்கர்ஸ் கிட்ட இருந்து, அதாவது அந்த ஹை பொசிஷனில் இருக்கவங்க அவங்ககிட்ட இருந்து தண்ட கட்டணம் அப்படின்னா வாங்குவாங்க. ஸோ அந்தது எந்த பிரிவில் இருக்குது, அப்படி வாங்கணும்னு சொல்கிற ரூல் எது அப்படின்னா சட்டப்பிரிவு 87 இருக்குது. ஆரம்ப நிலையில் உள்ள கூட்டுறவு சங்கங்களின் நிர்வாக குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பார்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கூட்டுறவு சங்கம் ஆரம்பிக்கிறோன்னா அதோட நிர்வாகக்குள்ள எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னா 11 மெம்பர்ஸ் இருக்கணும். அப்போ 11 மெம்பர்ஸ் இருப்பாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா, 11 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி நிர்வாக குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பார்கள் அப்படின்னா, இதே மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கினா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அங்கே இருக்க நிர்வாக குழுவில் எத்தனை உறுப்பினர்கள்னால் 21 இருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணுறப்போ 11 தான் இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ 21 இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க மாவட்ட அளவில். கூட்டுறவு சங்கத்தில் சம்பளம் பெறும் செயலாளரை எந்த விதியின்படி பணி அமர்த்தப்படுகிறது. கூட்டுறவு சங்கத்தில் வந்து செயலாளர் இருக்காங்களா, அவங்க வந்து எந்த விதியின்படி அவங்கள பணி அமர்த்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 147. ஓகேங்களா, 147 விதிப்படி நம்ம வந்து அவங்கள பணி அமர்த்துகிறோம் செயலாளர் அவர்களை. சட்டப்பிரிவு 33(7) மற்றும் விதி எண் 145 படி மாவட்ட அளவில் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களில் அரசு வழி பதவியாக அமர்த்தப்படுபவர் மேலாண்மை இயக்குனர். அப்போ செயலாளர்னா 147, மேலாண்மை இயக்குனா 145. அதை வச்சுக்கோங்க, சட்டப்பிரிவை வச்சுக்கோங்க. ஒரு சங்கத்தின் தலைமைச் செயல் அலுவலராக, அதாவது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருந்து வழி நடத்துபவர் யாருன்னா செயலாளர் அவர்கள் தான். செயல் அலுவலர் அப்படின்றவங்க தான் மேக்ஸிமம் செயலாளர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சட்டப்பிரிவு 80 படி ஒரு கூட்டுறவு சங்கத்தின் நன்மதிப்பு தன்மையை வெளிப்படுத்த நடைபெறுவது சட்டப்பூர்வ தணிக்கை. ஓகேங்களா, ஒரு கூட்டுறவு சங்கத்தோட நன்மதிப்பு தன்மையை வெளிப்படுத்த இவங்க வந்து இவ்வளோ நல்லது பண்ணுறாங்க, இவங்ககிட்ட இவ்வளோ குவாலிட்டி இருக்குன்ற தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய நடைபெறது சட்டப்பூர்வ தணிக்கைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது சட்டப்பூர்வமாக அவங்கள வந்து எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி அவங்கள பற்றி இருக்க நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறது. கூட்டுறவு சங்கங்களின் சட்ட விதி 145 படி கூட்டுறவு சங்கத்தை வழிநடத்த சொல்லி அதிகாரம் யாருக்கு உள்ளது. இப்போ தான் சொன்னேன், 147 செயலாளர், 145 மேலாண்மை இயக்குனர். ஸோ இதில் விதி 145 சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக யார் இருப்பாங்கன்னா மேலாண்மை இயக்குனர் அவர்கள் தான் இருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 6th யூனிட் பாருங்கள். இந்தியாவில் கூட்டுறவு இயக்கத்தை வலுப்படுத்துவதன் மூலம் எந்த தத்துவத்தை நடைமுறைப்படுத்த கூட்டுறவு அமைச்சகம் உருவாக்கப்பட்டதுன்னா வளர்ச்சி. ஓகேங்களா, இந்தியாவில் கூட்டுறவு இயக்கத்தை வலுப்படுத்துவதன் மூலம் எந்த தத்துவத்தை நடைமுறைப்படுத்த கூட்டுறவு அமைச்சகம் வந்து உருவாக்கப்பட்டதுன்னா வளர்ச்சியை நடைமுறைப்படுத்துறது தான் நம்ம கூட்டுறவு அப்படின்ற ஒரு அமைச்சகமே உருவாக்குனாங்க. மத்திய அரசால் கூட்டுறவு அமைச்சகம் உருவாக்கப்பட்ட நாள் 7/7/2021. ஓகேங்களா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் கூட்டுறவு அமைச்சகம் உருவாக்கப்பட்ட நாள். ஓகேங்களா, அது வந்து 7/7/2021 அன்னைக்கு. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் கூட்டுறவுத்துறையின் மூலம் மக்களின் பொருளாதார முன்னேற்றத்தை இதன் மூலம் வளர்ச்சி செய்ய இயலும்னா விவசாயம், சிறு குறு தொழில்கள். ஓகேவா, மேக்ஸிமம் இந்த கூட்டுறவுத்துறையில் இருக்கிறவங்க வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. விவசாயம், சிறு குறு தொழில் வச்சுருக்காங்களா அவங்களுக்கு தான் அதிகமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக கண்டிப்பாக நம்மளுடைய மக்களோட பொருளாதார முன்னேற்றத்தை வந்து நம்மளால் வளர்ச்சிப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க.
இந்தியாவில் கூட்டுறவு இயக்கம் மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் மக்கள் இயக்கமாக தோன்றியது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ தவறான கண்டென்ட் தான். மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா. இதில் லாபம் இருக்குன்றப்போ கண்டிப்பாக வந்து இது ஒருத்தவங்க உருவாக்குன்றப்போ அவங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுனால தானே அந்த கூட்டுறவு இயக்கம் வந்து உருவாக்குறாங்க. ஸோ இது மக்களுக்காக கொண்டு வந்த இயக்கம். ஆனால் மக்களுக்கே ஃபுல் பயன் கிடைக்கும், ஃபுல் பெனிஃபிட்டு மக்களுக்கே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உதவி பண்ணுறாங்க இதன் மூலமாக. ஓகேங்களா. ஸோ தவறான ஒரு கண்டென்ட். மேலை நாடுகளில் மக்கள் சமுதாயத்தில் தோன்றிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கூட்டுறவு இயக்கம் தோன்றியது. அது சரி. ஓகேங்களா. மேலை நாடுகளில், அதாவது வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா மக்கள் சமுதாயத்தோட பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு கூட்டுறவு இயக்கம் வந்து ஆமாம், பிரச்சனைகள் சால்வ் பண்ணி அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி தான் கூட்டுறவு இயக்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேல் நாடுகளில் கூட்டுறவு இயக்கத்தில் அரசின் கட்டுப்பாடு நேரடியாக பங்கு பெறவில்லை. சரிதான். ஓகேங்களா. மேல் நாடுகளில் வந்து கூட்டுறவு இயக்கத்தில் அரசோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து கிடையாது. அவங்களே யார் வந்து அதை நிர்வாகம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் அது இருக்கும். அரசினால் சட்டம் இயற்றப்பட்டு அதன் வழியில் கூட்டுறவு இயக்கம் தோன்றிய நாடு எதுனா நம்ம இந்தியா மட்டும்தான். ஓகேங்களா. கூட்டுறவு இயக்கம் வந்து அரசு கீழே நடைபெறுது அப்படின்னா அது நம்ம இந்தியாவில் தான் நடக்குது. வேறு நாடுகளில் வந்து தானாக ஒரு செல்ஃபாக தான் அதை ரன் பண்ணுறாங்க. எந்த ஆண்டு முதல் இந்தியாவில் கூட்டமைப்பில் நேரடியாக தொடர்பு கொண்டு வருகிறது அப்படின்னா 1904. ஓகேங்களா. 1904 ஆண்டு முதல் இந்தியா வந்து கூட்டுறவு அமைப்பில் நேரடியாக தொடர்பு கொண்டு வருகிறது. மாநிலங்களில் கூட்டுறவுத்துறையானது அமைச்சரின் கீழ் யார் மூலம் செயல்பட்டு வருகிறது? அதாவது எந்த அமைச்சர் கீழே வருது அப்படின்னு அமைச்சரோட கீழே யார் மூலம் செயல்பட்டு வருகிறதுனா துறை செயலாளர், சார்புநிலை அலுவலர்கள், பதிவாளர், இவர்கள் மூலமாக இந்த கூட்டுறவுத்துறை வந்து செயல்பட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. அமைச்சர் இருப்பாங்க. ஸோ அமைச்சர் கீழே மெயின் பொசிஷனில் இருக்கவங்கன்னா இவங்க தான். துறை செயலாளர் அவர்கள், சார்புநிலை அலுவலர்கள், பதிவாளர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, 5 திட்டங்களில் எதனை அடிப்படையாக கொண்டு கூட்டுறவு இயக்கத்திற்கும் சிறப்பிடம் கொடுத்தது? 5 திட்டங்களில் வந்து திட்டமிட்டு முன்னேறல், பிளான் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், முன்னேறணும் அப்படின்றத அடிப்படையாக கொண்டு தான் கூட்டுறவு இயக்கத்திற்கு சிறப்பிடம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. கூட்டுறவு இயக்கத்திற்கு பொருளாதாரம், தொழில் நுணுக்கம், ஆராய்ச்சி ஆகியவை மூலம் முன்னேற்றத்திற்கு உதவி புரிவது ரிசர்வ் வங்கி தான். கூட்டுறவு இயக்கத்துக்கு ஹெல்ப்ஃபுல் இந்தியாவில் வந்து கூட்டுறவு இயக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து ரிசர்வ் வங்கி அவங்க தான். ஓகேங்களா. தமிழ்நாட்டில் கூட்டுறவு இயக்கத்தின் நிர்வாகமும் முன்னேற்ற பணிகளும் யார் பொறுப்பில் உள்ளது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கையில் தான் இருக்கும். ஓகேங்களா. இப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான் கூட்டுறவு இயக்கம் இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தமிழக அரசு மாநில அரசுகள் கையில் தான் இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் மெயினாக தமிழக அரசு கையில் தான் அந்த கூட்டுறவு இயக்கம் வந்து செயல்படுது. ஓகேங்களா. அது கீழே தான். தமிழ்நாட்டில் முன்னேற்ற திட்டங்களில் ஈடுபட்டுள்ள கூட்டுறவுத்துறையை இவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா வளர்ச்சித்துறைன்னு சொல்லுவாங்க. கூட்டுறவுத்துறையை வந்து நம்ம கொண்டு வந்ததுக்கு மெயின் ரீசனே வளர்ச்சிக்காக தான். ஸோ கூட்டுறவுத்துறை என்ன சொல்லுவாங்கன்னா வளர்ச்சித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் கூட்டுறவு சட்டங்களையும் விதிகளையும் செயல்படுத்தும் அதிகாரம் இவர்கள் வசம் உள்ளதுன்னா கூட்டுறவுத்துறை அவங்கக்கிட்ட தான் இருக்குது. கூட்டுறவு சட்டங்கள், விதிகள் அப்போ கூட்டுறவுத்துறை கிட்ட தான் அது இருக்கும். கூட்டுறவுத்துறை அமைச்சரின் பணிகளுக்கு உதவி செய்ய முதுநிலை இந்திய ஆட்சிப்பணி அந்தஸ்தில் செயல்படும் அலுவலர் துறை செயலாளர். அதை பார்த்தா அமைச்சர்களுக்கு கீழே துறை செயலாளர், பதிவாளர், அலுவலர்கள் அப்படின்னா பார்த்துருந்தோம். அந்த 3 பேர் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தோம். அதில் துறை செயலாளர் யாருன்னா முதுநிலை இந்திய ஆட்சிப்பணி. இந்திய ஆட்சிப்பணி ஐஏஎஸ்லேயே வந்து அதிக வருஷம் ஒர்க் பண்ண அனுபவம் பெற்றிருப்பாங்கள்ல, அவங்க தான் வந்து இதோடைய துறை செயலாளராக ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, கூட்டுறவுத்துறை நிர்வாக அமைப்பில் தலைமை அலுவலராக பணியாற்றுபவர் யாருன்னா பதிவாளர் அவர்கள். ஓகேங்களா. பதிவாளர் அவர்கள் தான் அவங்க தலைமை அலுவலராக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. கூட்டுறவுத்துறையில் கூடுதல் பதிவாளர், இணை பதிவாளர், துணை பதிவாளர் ஆகியோர் அரசிதழ் பெற்ற அலுவலர்களாக இருப்பாங்க. பதிவாளர்ன்றவங்க ஒருத்தவங்க ஹெட் பொசிஷனில் இருப்பாங்க. மிச்சம் எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா அரசிதழ் பெற்ற அலுவலர்களாக இருப்பாங்க. கூட்டுறவுத்துறையில் சார் பதிவாளர், முதுநிலை ஆய்வாளர், இளநிலை ஆய்வாளர், உதவியாளர்கள், இளநிலை உதவியாளர்கள், தட்டச்சர்கள், பதிவரை எழுத்தர், அலுவலக உதவியாளர் ஆகியோர் அரசிதழ் பெறாத பணியாளர்கள். மெயினில் இருக்கவங்க அந்த 3 பேர் தான். பதிவாளர் அவர்கள், துறை செயலாளர் அவர்கள், அலுவலர்கள். இவங்க 3 பேருமே அரசிதழ் பெற்ற ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க. மிச்ச ஒர்க்கர்ஸ் எல்லாமே அரசிதழ் பெறாத பணியாளர், பெர்மனண்ட் இல்லாதவங்களாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா.
தமிழக கூட்டுறவுத்துறையின் நிர்வாக அமைப்பில் பதிவாளர் அலுவலக அமைப்பு எந்த அளவில் செயல்பட்டு வருகிறதுனா மாநில அளவில், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மாநில அளவில் செயல்பட்டு வருது. கூட்டுறவுத்துறையின் நிர்வாக அமைப்பு செயல்படும் 3 பிரிவுகள் என்பது மாநிலம், மாவட்டம், கோட்டம். கூட்டுறவுத்துறை எந்த வகையில் டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா மாநிலம் சார்பாக ஒன்று இருக்கும், மாவட்டம் சார்பாக ஒன்று இருக்கும், கோட்டம் சார்பாக ஒன்று இருக்கும். பதிவாளர் அலுவலக நிர்வாக அலுவலக அமைப்பில் எத்தனை கூடுதல் பதிவாளர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்னா 5. அதை பார்த்துருந்தீங்களா, இந்த முன்னாடி பார்த்துருந்தோம். இந்த பதிவாளர்கள்னால் அரசிதழ் பெறாத பதிவாளர்கள் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துருந்தோம். ஸோ மொத்தம் எத்தனை பதிவாளர்கள் இருப்பாங்கன்னா 5 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, சாரி, பதிவாளர்கள் எல்லாமே அரசிதழ் பெற்றவர்கள் தான். அவங்க எல்லாருமே அலுவலர்களாகவும் இருப்பாங்க, அரசிதழ் பெற்ற அலுவலர்களாக. மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 5 பேர் இருப்பாங்க. இணை பதிவாளர்கள் நுகர்வோர் கூட்டுறவு, நிதி மற்றும் வங்கி, சட்டம் மற்றும் பயிற்சி, நிதி ஆலோசகர் மற்றும் முதன்மை கணக்கு அலுவலர் ஆகியோர் எந்த நிர்வாக அமைப்பில் செயல்படுகிறார்கள் அப்படின்னா பதிவாளர் அலுவலக அமைப்பு. பதிவாளர்களை சார்ந்தவங்க தான் அவங்க எல்லாருமே. ஓகேங்களா, மொத்தம் 5 பதிவாளர்கள் இருப்பாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டுறவுத்துறையில் சரக அலுவலக அமைப்பு என்பது யாருடைய கட்டுப்பாட்டில் செயல்படுகிறதுனா துணை பதிவாளர். சரக அலுவலக அமைப்பு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா துணை பதிவாளருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. கூட்டுறவுத்துறையில் மண்டல இணை பதிவாளர், துணை பதிவாளர் அலுவலகங்களை செயல்படுத்தி கண்காணித்து கட்டுப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டு இருப்பது யாருன்னா பதிவாளர் அலுவலக அமைப்பு. ஸோ பதிவாளர்கள் துணை பதிவாளரோட பணி என்னன்னா சரக அலுவலக அமைப்பு சார்ந்த பணிகள்லாம் அவர்கிட்ட இருக்கும். இந்த பதிவாளர்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்க கட்டுப்படுத்துகிற பணிகளை கொண்டிருப்பது எதுனா பதிவாளர் அலுவலக அமைப்புன்னு சொல்கிறாங்க. மண்டல இணை பதிவாளரின் அதிகாரங்கள் எங்கிருந்து பிரித்து வழங்கப்படுகிறதுனா பதிவாளர். ஸோ பதிவாளர் அப்படின்றது ஒரு பொசிஷன், அந்த பதிவாளர்லேயே நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மண்டல இணை பதிவாளர் அதிகாரம் பதிவாளர்கிட்ட பிரித்து வழங்கக்கூடிய ஒரு அதிகாரம் அப்படின்றதை சொல்கிறாங்க. மாவட்டத்தில் உள்ள சரக துணை பதிவாளர் அலுவலகங்களை செயல்படுத்துதல், கண்காணித்தல், நெறிப்படுத்துதல், அரசு திட்டங்களை செயல்படுத்துவது, பொது விநியோக திட்டத்தை கண்காணிப்பு, இந்த பணிகளை மேற்கொள்பவர் யாருன்னா இணை பதிவாளர். ஓகேங்களா, மேக்ஸிமம் பதிவாளர்களுக்குரிய பணிகள் என்னென்ன, ஒவ்வொரு பணியும், அதாவது ஒவ்வொரு பணியாளர்கிட்டையும் ஒவ்வொரு பணி இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அரசின் பல்வேறு சமூக நல திட்டங்களில் ஏழை எளிய மக்களை காக்கும் திட்டம் என்பது பொது விநியோக திட்டம். ஓகேங்களா, அரசு நிறையா ஹெல்ப் பண்ணுது மக்களுக்கு. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான திட்டம்னா பொது விநியோக திட்டம். நம்ம ரேஷன் கடைன்னு சொல்லுவாங்க, அதை தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரேஷன் கடை பொதுவாக பொது விநியோக திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தான். ஓகேங்களா, ஸோ அது மூலமாக மக்களுக்கு அன்றாட மாதத்துக்குரிய உணவு வழங்கப்படுது. ஸோ இது மூலமாக ஏழை எளிய மக்கள் அவங்க ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை இது அதிகமாக பாதுகாக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான திட்டம் பொது விநியோக திட்டம்.